பக்கா படைப்பிடிக்க ஆரம்பிச்சு ஜனநாயகம் சூப்பரா இருக்குண்ணா. சூப்பர். படம் வேற மாதிரி உண்மையிலே நினைச்ச விட பாக்கல. தளபதி லாஸ்ட் மூவி இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மூவி லாஸ்ட் தான், அது கொஞ்சம் வருத்தம் தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் வெறித்தனமா இருந்துச்சு. இதோட இன்னும் எடுத்தாலும் படம் எடுத்தாலும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனா மூவில பார்த்த ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்நாட்டுல இனிமேட்டு மாறும். மாறும். அவரு மக்களை சந்தோஷப்படுத்திட்டு இருந்தாரு மூவில, திரையில வந்து இதுக்கப்புறம் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் நல்லது பண்றதுக்காக திரையில இருந்து விலைக்கு நம்ம கூட நம்மளோட மனுஷங்களா இருக்கிறாரு. அவ்வளவுதான். செம்மையா இருந்தது. என்ன ஒரு வருஷம்னா அடுத்தலாம் இந்த மாதிரி படம் பார்க்க முடியாது. லாஸ்ட் ஒன் மூவி ஜனநாயகம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. தளபதி ஸ்கிரீன்ல பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு சூப்பரா பார்க்கிறோம். இருந்துச்சு. ரொம்ப எப்படி? சூப்பரா ரொம்ப இருந்துச்சு. சூப்பரா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். என்ஜாய் பண்ணி பாத்தீங்களா? தேங்க்ஸ். லைஃப்ல பிறந்த பிறவி பலனே அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். அப்படியா? சீரியஸா ரியல் லைஃப்ல நிறைய அரசியலை பார்த்துட்டோம். ஆனா படத்தை மூலியமா தான் காமிச்சாரு. படத்துல இருந்து வந்து இப்ப உண்மையான அரசியல்வாதிகள் அல்ல, நம்ம மாதிரி மக்களா மாறி இருக்காரு. இதுல பார்த்த ஒண்ணுமே இதுக்கப்புறம் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. இது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இது திரும்ப ரீரிலீஸ் பண்ணிட்டே இருக்கணும்ன்றது என்னோட வேண்டுகோள் ஒவ்வொன்றுக்கும். அவர் இதுக்கப்புறம் மூவி பண்ண மாட்டாரு. ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கும் இது ரீரிலீஸ் பண்ணிட்டே இருந்தா நல்லா இருக்கும். இது தேங்க்யூ. லீக் எல்லாம் ஆயிடுச்சுல இந்த படம். யாருமே தியேட்டருக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா தியேட்டர்ல வந்து கூட்டம் குவியுதாம்ல. ப்ரோ மறுபடியும் சொல்றேன், இது தளபதி படம். லீக் ஆனா என்ன ஆகாதுன்னு 500 கோடி 1000 கோடி அசால்ட்டா அடிக்கும். நம்ம தளபதி படம் நம்ம வந்தாலே தளபதி மாசுதேன். ஒன் லாஸ்ட் டைம் வந்து பாருங்க, என்ன தேட்டர்ல இருந்து பாருங்க கண்டிப்பா.